Hey friends, hi, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ண போறோம். அவகாடோ அண்ட் பனானா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தேவையான பொருட்கள் 3 அவகாடோ அண்டு 3 பனானா. இது வந்து பாதாம் வறுத்தது, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், ஃப்ரெஷ் மில்க், சீனி அண்டு ஒரு பிளெண்டர் தேவை. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ செய்கிறது. சரி, இப்போ நம்ம வெட்டிக்கலாம் அந்த காயை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவகாடோவுக்கு வந்து தமிழில் என்ன பேர்? தமிழில் வந்து வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. நானும் கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ இது வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லமா, அது இல்லாமல் ப்ரெக்னென்ட் தாய்மார்களுக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த அவகாடோவை போட்டாச்சு. ஸோ அடுத்து வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த பாதாமை நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டு ஸோ இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வறுத்துக்குங்க லேஸ் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணக்குள்ளே இன்னும் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிரும். ஸோ இந்த கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் மில்க் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 கப் மாதிரி. ஒன்று ஓகே. நம்ம சீனி போட்டுக்கலாம். சீனி நம்ம தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் தண்ணி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த பாதாமெல்லாம் போட்டுக்கலாம். பிளெண்ட் பண்ணிடுவோம். A few moments later. சரி, பாயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா ரைட். இப்போ பார்ப்போம் டேஸ்ட் எப்படின்னு. அவகாடோ வித் பனானா ஸ்மூத்தி ரெடி. ஓகே, நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். ரைட், ஒரு க்யூப் ஐஸ்கிரீம் உள்ளே போடலாம். வெனிலா அண்ட் சாக்லேட். அது அப்புறம் நம்ம அந்த ஜூஸை போடலாம்.
இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பார்ப்போம். மேலே ஐஸ்கிரீம் போட்டிருக்கு, ஓட்ஸ் இருக்குது, ஸோ பாதாம் நட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், அதில் நட்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது நீங்கள் கடைகளில் வாங்கலாம். பபல்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.